அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கால தாமதமாக உங்களை நான் சந்திக்கிறேன். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஐயோ ஐயா சோர்ந்து போயிட்டாங்களோ. சோர்வு என்பதே கிடையாது. 0.01% கூட எனக்கு சோர்வு இல்லை. நிறைய பேர் எனக்கு ஆறுதல் கூடும்படி ஃபோன் பண்ணாங்க, மெசேஜ் பண்ணாங்க. அவங்க நினைக்கிறபடி நான் கவலைப்படவில்லை. சரி, இப்போது சில விளக்கங்களை நான் துரிதமாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த தேர்தல் ஜனநாயக படுகொலை என்பது உங்களுக்கு தெரியும். இந்த தேர்தல் முடிவுக்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலால் அதிகாலமே 7 மணிக்கு நான் ஒரு வீடியோ வெளியிட்டேன். என்ன வெளியிட்டேன்னு பார்த்தீங்களா? 2 பை நிரம்ப டெப்டி மாடரேட்டர், அதாவது இப்போ மாடரேட்டராக இருக்கிறவர் ரூபன் மார்க் டிஷர்ட் போட்டுக்கொண்டு லைட் ஆடிட்டோரியத்தில் இரவு 12 மணிக்கு மேலே வந்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தார். அதே இது நேற்று காலையில் டிஎஸ் பட்டணப்பொடி ஜெய்சிங் அவர் ஒரு கம்பு பையில் ஃபுல்லாக ரூபாயை வைத்து இவர் ஜெனரல் செக்ரட்டரி ரூமில் போய் செனாட்டில் தைரியமாக கையில் வைத்து கொடுத்தார். இந்த 2 பேரும் லே பீப்புள் கிடையாது. ஒரு பக்கம் நீங்கள் நினைக்கலாம் டிஎஸ் ஜெய்சிங் லே பீப்புள்னு, ஆனால் இவர் மார்பிளே பைபிளை போட்டுக்கொண்டு ஒரே மைக்கு பிடிச்சி பாட்டு பாடுறது, பிரசங்கம் பண்ணுவது, பரவசம் அடைவது. நான் ஒன்று சொல்கிறேன், செய்கிற தொழில் அருவருப்பான தொழில், பாலியல் தொழிலுக்கும் மோசமான தொழில், பல கோடி மக்களை போதைக்குள்ளே தள்ளி, அது படிக்கிற வாலிப பிள்ளைங்க சிறு பிள்ளைங்களை போதை வஸ்துக்களை அனுபவிக்க வைத்து, கேன்சர் புற்றுநோய் வர வைத்து கொலை செய்கிற வியாபாரம். சரியா? இதோட சேர்த்து பைபிளை வச்சு எல்லா இடத்துலையும் போய் பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணுறது தான் இவர் தொழில். ஆனால் இன்றைக்கு இதே மனிதர் யார், பெர்னாண்டோ சத்யராஜுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துக்கு இன்டர்வியூனராய் சென்றார், வழக்கறிஞரை போட்டார், 50-60 லட்சம் ரூபாய் செலவு செய்தார். திரும்பி இவர் பெர்னாண்டோ சத்யராஜா வந்து அவருக்கு சாதகமாக வழக்கு தீர்ப்பு வந்தவுடன் என்ன செய்கிறார்? திருமண வீட்டிற்கு வருகிறார். முந்த நாளும் இருந்தார், அடுத்த நாளும் இருந்தார், அங்கேயே படுத்து குடியிருந்தார். ஆனால் அந்த திருமண வீட்டிற்கு அன்று 2 நாளைக்குரிய செலவை ஃபுல்லாக அவர்தான் பொறுப்பெடுத்தார் என்று அவருடைய சிசிய பிள்ளைகள் என்று சொன்னார்கள். அந்த 2 நாள் செலவு 2 கோடியை கொடுத்தார் என்று சொல்கிறார்கள். நான் அந்த இவர் செபஸ்டி என்று சொல்லும் பொழுது சொன்னவன் வாய் புழுத்து போட்டும் என்று சொன்னால் நல்ல சத்தமாக சொல்லு என்று நான் சொன்னேன். இது சொன்னது யாரு? அவருடைய சிசியர்கள் சொன்னார்கள், வதந்தி கட்டுக்கதை அல்ல. சரி, இப்படி உள்ளவர்கள் இன்றைக்கு திருமண்டலத்தை அழிப்பதற்காக திட்டம் போட்டிருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. திருநெல்வேலியில் பர்னபாஸ் பேராயரை டிஸ்மிஸ் செய்வதற்காக கிரயம் செலுத்தி இருக்கிறார் 2 கோடி ரூபாய். அதாவது ஒரு பேராயருக்கு 15 லட்சம் கொடுத்திருக்கிறார், வாக்காளர்களுக்கு 1 லட்சம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் 2 கையெடுத்து நான் கும்பிடுறேன். கேரளா பீப்புள் உண்மையாகவே யூ ஆர் கிரேட் பீப்புள்ஸ். நீங்கள் தான் தேவனுடைய கையில் அலங்காரமான கிரீடம். பாருங்க, கேரளாவில் ஒருவரும், அதாவது அந்த இந்த ஒரு 5 டயசிஸில் ஒருவரும் பணம் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஒருவர் கூட. ஆக கழிவு எங்க ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, 3வது தமிழ்நாடு என்று சொல்கிறார்கள். பாருங்க, அதாவது இப்படி ஒரு லஞ்சம் வாங்கி கிறிஸ்தவ ஊழியத்தில் ஓட்டு போடுறது ஒன்று தான், விபச்சார தொழிலுக்கு உங்கள் பிள்ளைய விபச்சார தொழில் கொடுத்து வாங்கி சாப்பிட்றது ஒன்று தான். 2 ஒன்று தான். இதற்கு சாபம் எப்படி வரும் தெரியுமா உங்களுக்கு? சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கீங்களா? சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? முடிவு எப்படி வருதுங்கிறத பாருங்க. முடிவு எப்படி வருதுங்கிற பாருங்க. அதாவது சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம், துன்மார்க்கன் செழித்து அப்படியே பனையை போல வளருவான். ஆனால் இந்த தாவீது சொல்ற, நான் விருதாவாகவே சஞ்சலப்பட்டு நான் ஆண்டவருக்காக உண்மையாய் வாழ்ந்து நான் என்னத்தை கண்டேன்? ஒன்றுமில்லையே, நிந்தையும் அவமானத்தையும் தவிர வேறு என்னத்தை கண்டேன் என்று இன்றைக்கு யார் ஷர்மா பிஷப் இருக்கிற இடத்துல அன்றைக்கு தாவீது இருந்தார். ஆனால் ஷர்மா பிஷப்ட இப்போ பேசின அவங்க சோர்ந்து போகவே இல்லை. ஆனால் நிறைய பிலீவர்ஸ் தான் சோர்ந்து போயிட்டாங்க. ஒரு சகோதரியும் சகோதரனும் கொச்சின்லேருந்து ஓடி வந்தாங்க. அவங்க என் பக்கத்தில் இருக்கும்போது தான் அந்த ரிசல்ட்டு ரூபன் மார்க் வெற்றி பெற்றார்னு ரொம்ப முகம் சுருங்கி நான் போகிறேன் அப்படிங்காங்க. நான் சொன்னேன், இதெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது. நம்ம ஒருத்தர் ஜெயித்தா நம்ம ஏதாவது வாழலாம் நினச்சா வந்திருக்கோம், அப்படி கிடையாது.
ஆன்டி கரப்ஷன். திருச்சபை சொத்துக்களை ஒரு இஞ்சி ஒரு செங்கலை தொட்டால் இனி அவர்கள் ரிமண்ட் செய்யப்படுவார்கள். நீங்க எல்லாரும் என்னோட கூட சேருங்க. இன்னைக்கு அதான் செய்ய போறோம். இன்னைக்கு ரூபன் பிரதர் பெங்களூர்ல இருந்து நான் பேசின வீடியோல ஒரு சின்ன கண்டென்ட்டை வெட்டி போட்டிருக்கிறார். அவர் நான் சொல்லியிருக்கிறேன், தெலுங்கு, கன்னடம், மலையாளத்தில் எனக்கு டப் செய்து தாங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஆகவே நான் ஒரு சின்ன ஒரு மன கிளேசமோ கசப்போ இல்லை. ஆனால் திருடி, அதாவது பணத்தை கொடுத்து, அதாவது ஒரு அரசியல்வாதி கொடுக்குறான் வேற, சரி ஒரு அணியில் உள்ளவங்க அவர் கீழே உள்ள தொண்டர்கள் வச்சு கொடுக்குறான் வேற, கேண்டிடேட் மாடரேட்டர் தன் கையில் 2 கையிலையும் பேக் நிறைய பணத்தை வைத்து கொடு, அவர் இல்லை என்று சொல்ல முடியுமா? ஐ விட்னஸ் இருக்குது, போட்டோ எடுத்துக்கலாம், நிறைய பேர் கேட்குறாங்க, எடுக்க முடியல. பட் அந்த லைட் ஆடிட்டோரியத்தில் கேமராவில் ஃபுட்டேஜ் இருக்குது, சிஎஸ்ஐ செனாடு ஃபுட்டேஜ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அசிங்கங்க, சி. நான் ஒன்றே ஒன்று சொல்ல கேளுங்க, இந்த இழிவான பணத்தை வாங்கி திங்கிறது ஒன்று தான், பஞ்சி நரகலை போய் திங்குது பாருங்க, 2 ஒன்று தான். நீங்களாம் பஞ்சி கூட்டங்கள், நீங்களாம் பிஷப்னு சொல்லி கேவலம் இல்லை உங்களுக்கு? கேவலம் இல்லை. 15 லட்சம் ரூபாய் கை நீட்டி பிச்சை எடுக்கீங்களா ஐயா? திருவோடு வச்சுக்கிட்டுங்க, உங்கள் பிள்ளைக்கு கண்ணு காதை குருட்டாக்கி தெருவை போய் பிச்சை எடுத்து சாப்பிடுங்கடா. நீங்களாம் பிஷப் தீமோத்தேயு, இன்னும் 4 மாதத்தில் நீ ரிட்டையர்டாக போகிற, உன் முடிவு எப்படி இருக்குன்னு பாரு. 25 கோடி பிஎஃப் பணத்தை கொள்ளையடிச்சு தின்ன பாவி நீ. நல்ல கிட்டார் அடிச்சு பாடுவா, நல்லா அப்படியே பளபளன்னு வர, இப்போ ரிட்டையர்டாக போகிற, ஊரெல்லாம் உலகமெல்லாம் சுற்றி வர்ற. உனக்கு முடிவு என்ன இருக்குதுன்னு பாரு, முடிவு என்ன இருக்குதுன்னு பாருங்க. நீங்கள் எல்லாம் விளையாடுறீங்களோ? அதே போல் அங்கே பிரின்ஸ் கால்வின் திருட்டு பயலை ஜெயிக்க வச்சுருக்காங்க. 3வது இவருக்கு 2வது மனைவி, அவளுக்கு கட்டினவளுக்கு 3வது புருஷன், கள்ள புருஷன், ஒரிஜினல் புருஷன் கிடையாது. அவனுடைய புருஷன் ஜெயிலில் இருக்கிறான், மகளை கற்பழிச்சு. அவனுக்கும் இவ 2வது மனைவி. இப்படி நீங்கள் பிஷப்பு இதுக்கு தீமோத்தேயு அறிக்கை வாசித்து, என்ன 18 வயசுல 60 வயசு கிழவனுக்கு கோயிலில் கள்ள காதலுக்கு அறிக்கை வாசித்து திருமணத்தை நடத்தி வச்சிருக்கீங்க. நாங்கள் எடுத்த முயற்சியில் ரெஜிஸ்டர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டில் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்னும் விடமாட்டோம், இன்னும் விடமாட்டோம். இன்னும் வீரியம் கூடுதல் தவிர குறையாது தம்பி, முடியாது. அதே போல் என்ன கீழ் ஜாதி நாய் அப்படின்னு சொல்லி எனக்கு வாசகம் கொடுத்து ஒன்று நாங்கள் கொலை பண்ணிடுவோம், அல் கொய்தா தீவிரவாதின்னு சொல்லி கொலை மிரட்டல் கடிதம் அனுப்புனதான் இந்த யார் கால்வின் திருடன். ஆகவே இப்படிப்பட்ட திருடனை பேராயர் ஆக்கிறதுக்கு தான் இவங்கெல்லாம் முட்டு கொடுக்காங்க. இந்த விஷயத்தில் யார் யாரெல்லாம் தலையிடுறீங்களோ உங்கள் குடும்பத்திற்கு 7 தலைமுறைக்கு சாபம் வருதா இல்லைன்னு பாருங்க. முட்டி மோதி சாக போறீங்க. இன்னைக்கு பார்க்க அருமையாக தெரியும். ஆகையினால இதை விளையாட்டாக நினைக்காதீங்க. 440 வோல்ட்ல கை வைக்கிறீங்க, 230 வோல்ட் வீட்டு கரண்ட் இல்லை. நீங்கள் கிறிஸ்டியானிட்டியில் கை வைக்கிறது 440 வோல்ட். இன்னைக்கு பார்க்க திங்கும் போது நல்லா இனிப்பாக இருக்கும், என்ன பாடுபடுறீங்கன்னு பாருங்க. ஆனாலும் இனி நாங்கள் திருச்சபை சொத்துக்களை திருடுவதற்கு விடப்போவதில்லை. என்ன செய்கிறோம் நீங்க பாருங்க. யார் யாரெல்லாம் ரிமைண்ட் ஆக போறீங்க, யார் யாரெல்லாம் உள்ள சிறைக்கு போக போறீங்க. இன்னையிலிருந்து காட் நோபலுடைய வேகம் கூடும், குறையவே குறையாது, குறையவே குறையாது. சர்மா பிஷப் கூட சொன்னாங்க, நீங்க எதுவும் பேசாதீங்க. ஐயோ, நான் பிழைப்புக்கு சோத்து பிழைப்புக்கு வரல, கர்த்தரைகளை ராஜரிகமாய் வாழ வைத்திருக்கிறார். ஒரு நாயுடைய பணம் எங்களுக்கு தேவையில்லை. இன்று வரை கர்த்தர் சுத்தமாக வைத்திருக்கிறார். இப்போ பாருங்க, ஓட்டர்ஸை பற்றி நான் டீட்டெயில் சொல்கிறேன் பாருங்க. கேரளாவில் 60 பேர் ஓட்டு கடைசி வரைக்கும் கடைசி லிஸ்ட்டில் வந்திருக்குது. அதில் 48 பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. யாருக்கு? ஷர்மா பிஷப்புக்கு 48 பேர் வாக்களிச்சிருக்காங்க. மொத்தம் 115 ஓட்டு ஷர்மா பிஷப்புக்கும் அந்த ரூபன் மார்க்குக்கு 192 ஓட்டுகள் பெறப்படுது. இது எப்படி பெறப்பட்டுச்சு கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அதாவது ஃப்ளோரில் முதல்ல பிஷப்புகளுக்கு 15 லட்ச ரூபா வாக்கரிசி, செத்த பேர் வாயில் அரிசி போடாங்களா, அதுதான் நீங்கள் சாக போறீங்க, உங்களுக்கு வாக்கரிசி 15 லட்ச ரூபா கொடுத்துருக்கு. இந்த 15 லட்ச ரூபாய் கொடுத்து ராத்திரி அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் நல்ல பார்ட்டி சாப்பாடுலாம் கொடுத்து குளிப்பாட்டி எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து ஓட்டு போட வச்சு இவர்களுக்கு ஓட்டு வராதபடி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இதைத்தான் எல்லாரும் என்கிட்ட சேலஞ்சு பண்ணாங்க. இது ஒரு நல்ல யுக்தியா? போட்டி என்றால் இருவரும் இருந்து களத்தில் இருந்து வாக்களிக்கிறவங்க ஈக்குவலாக போடுங்கன்னு சொல்லணும். ஆனால் அதற்கு வக்கு இல்லாமல் பணத்தை கொடுத்து 14 பேரில் 10 பேரை வாக்களிக்க வைத்து
குறுக்கு வழியில் வந்தவர்கள், நேர் வழி அல்ல. வாக்காளர்கள் 2 பேர் இருந்தால் தானே போட்டி உண்டு. ஒரு ஓட்ட பந்தயம் இருக்குது, ஒரு அம்பையர் விசில் அடிக்கிறாரு, ஒருத்தர் மாத்திரம் ஓட்டினா அவர் தானே வெற்றி. 2 பேர் ஓடினா தானே யாரு முந்திரா யாரு பிந்திரான்னு வரும். இங்க ஒரே ஒருத்தர் ரூபன் மார்க் மாத்திரம் ஓடி வெற்றி பெற்றாரு. இதை கூத்தாடுறாங்க. எப்பா, சவப்பட்டி சீக்கிரத்தை பக்கத்தில் இருக்குப்பா, சவப்பட்டி பக்கத்தில் இருக்கு, ரொம்ப நாள்லாம் ஓடாது. ஹலோ ஹலோ, திருச்சபை சொத்துக்களை சூறையாடி கள்ளக்கணக்கு எழுதி உல்லாசமாய் வாழ்கின்ற உனக்கு, உன் குடும்பத்திற்கு ஐயோ, நீ அழிந்து சீரழிஞ்சு உன் குடும்பம் சின்ன பின்னமாகும். ரூபன் மார்க்குக்கு வாரிசு கிடையாது, ஆனால் அவன் மனைவியுடைய தங்கச்சி குடும்பங்கள் சீரழியும். ஏனென்றால் இந்த பணங்களை கொண்டு இந்த மகனையுடைய தங்கச்சி குடும்பத்திற்கு வீடு கட்டி கொடுக்க அள்ளி தாரை வார்த்து கொண்டிருக்கிறார். இது போகட்டும். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இப்பொழுது நீங்கள் சேர வேண்டியதெல்லாம் ஜாயின் டுகெதர். எல்லாரும் ஒன்று சேர்வோம், எல்லாரும் ஒன்று சேர்வோம். இந்த செனாட் எலெக்ஷன் வந்தது, மாடரேட் எலெக்ஷன் வந்து எனக்கு உண்மையாகவே ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு அநேக கேரளா நண்பர்கள், இது தெலுங்கானா நண்பர்கள் மற்றும் கர்நாடகா எல்லாரையும் நேரில் சந்தித்தோம். எல்லாரும் ஒன்றுபடுவோம். நான் திரும்பவும் அதே போல சொல்கிறேன், வாய்ப்பாடு போல. மொத்த சிஎஸ்ஐ செனாடுக்கு 7 நிர்வாகிகள், 1 தலைவர், செயலாளர், பொருளாளர், இளைஞர் அணி, மகளிர் அணி, வழக்கறிஞர் பிரிவு அணி, தகவல் தொழில்நுட்ப அணி. இங்கிலீஷில் சொல்லப்போனால் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர், யூத் செக்ரட்டரி, விமன் செக்ரட்டரி, ஐடி தகவல் ஐடி செக்ரட்டரி, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்ரட்டரி, லீகல் விங் செக்ரட்டரி, இவைகள் எல்லாம் உருவாக்கி ஒவ்வொரு டயசிஸுக்கும், அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கு 7 தலைவர்கள், அதாவது தெலுங்கானாவுக்கு 7, ஆந்திராவுக்கு 7, கர்நாடகாவுக்கு 7, கேரளாவுக்கு 7, தமிழ்நாட்டுக்கு 7. சரியா? அதற்கப்புறம் ஒவ்வொரு டயசிஸுக்கு 7 பொறுப்பு. ஒவ்வொரு டயசிஸில் உள்ளவங்க ஒவ்வொரு பாஸ்டேட்டுக்கு, ஒரு குரு சேகரத்துக்கு 7 பொறுப்பு. இந்த ஃபார்ம் நான் நாளைய தினம் உங்களுக்கு வெளியிடுகிறேன். இந்த குரூப் எல்லா இடமும் உங்களுக்கு சீக்கிரம் ஐடி விங்கை முதல்ல ரெடி பண்ணுவோம், லீகல் விங் ரெடி பண்ணுவோம், குரூப் ஃபார்ம் பண்ணுவோம். ஒரு விசில் அடித்தால், அதாவது ஒரு மெசேஜ் உங்களுக்கு சென்ட் பண்ணோன்னா உடனடியாக 25 டயசிஸ்க்கும் பறந்து செல்லும். எல்லாரும் ஒன்று சேருவோம். இவருடைய பணம் திமிரு எல்லாம் அடக்கப்படும். அது மாத்திரமல்ல, அரசாங்கம் இதில் தலையிட்டால் தான் இது சரியாக வரும். இனி இந்த கொள்ளக்கூட்டக்காரங்க 1 மாதத்துக்குள்ளே என்னென்னலாம் அமெண்ட்மெண்ட்டை மாற்ற போகிறாங்களோ, என்னென்ன திட்டங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்றப்பல பண்ண போகிறாங்களோ தெரியாது. அவ்வளோ திருட்டு பயல்க, அவ்வளோ திருடன், ஒருத்தன் ஓகே கிடையாது. ரூபன் மார்க், உன் கையில் 2 பேக் நிறைய நீ பணத்தை கொண்டு போடுத ஐ விட்னஸ் இருக்கு, இல்லை என்று நீ மறுக்க முடியாது. திருட்டு கம்நாட்டிகள். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். உங்களுக்கு சவுக்க தூக்கிட்டாரு. நீங்கள் நினைக்கிங்க ஏதோ சவுத் கொரியா போனோம், நார்த் அமெரிக்கா போனோம், டைசிஸ் பணத்தில், காணிக்க பணத்தில் நல்லா ஃபாரின் டூர்லாம் போனோம், சந்தோஷத்தில் இருக்கீங்களோ? சாபத்தை கொண்டு வரும். கேரளாவில் கேஸ் வரப்போகுது, எல்லா பக்கம் வரப்போகுது. ஏற்கனவே எல்லா இடமும் கேஸ் இருக்குது. என்ன நடக்குது என்பதை நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஆனால் உங்களை ஒரு மூலை முடுக்குள்ள ஒரு சின்ன சென்று இடத்த கூட விற்கப்படக்கூடாது. நாம் எல்லாரும் ஒன்றுபடுவோம், ஒன்றுபடுவோம், ஒன்றுபடுவோம். நிச்சயமாக நான் பெரிய காரியம். இப்போ பெங்களூரில் அந்த பப்பு பார் சர்ச் வளாகத்தில் வைத்திருக்குது. அதை ரிமூவ் பண்ணுவதற்கு முதல் ப்ராஜெக்ட் நாம் எல்லாரும் ஒன்று சேருவோம். அந்த பப்பு பார் டான்ஸ் இதை நம்ம ஆலய வளாகத்திலிருந்து நீக்குவோம். விற்கப்பட்ட இடங்கள்லாம் மறுபடியும் மீட்பதற்கு நாம் ஒவ்வொரு காரியங்களாக செய்வோம். எல்லாரும் ஒன்றுபடுவோம் இந்த அரக்க பிசாசுகளை மேற்கொள்வதற்கு. மீண்டும் நல்ல செய்தியோடு சந்திக்கும் வரை தேவ கிருபை எங்களோடு இருப்பதாக. காட் பிளஸ்.